ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் எஸ்கேப் ஃப்ரம் மிஸ் ஆனிட்ரான்ஸ் டிடென்ஷன் ஸ்கேரி அப்படின்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம இப்போ கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேம் எப்படி இருக்கும்னா, ஒரு டிடென்ஷனில் மாட்டிக்கிட்டோம். அதாவது கிளாஸில் சேட்டப் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் மாட்டிக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும். இப்போ இந்த ரோபோட் தான் அவங்களோட டீச்சராக. இவங்க தான் இனிமேல் மிஸ் ஆனிட்ரானை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அவங்கள மதிக்காமல் இருக்க மாட்டேன், நல்லா மதிப்பேன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க போர்டில். இப்போ இங்கே ஃபயர் எல்லாம் ஆன் பண்ணி விட்டோம்னா அவங்க பயந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம எந்திரிச்சு இங்கேருந்து ஓடிடலாம். லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. எல்லா கேம்லேயும் இருக்க மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ண மிஸ் ஆனிட்ரான் துரத்துவாங்க. இதில் நம்ம எப்படியாவது டிடென்ஷன்லேருந்து தப்பிச்சு ஓடணும். இவங்க நமக்கு பெரிய டிடென்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஐயோ துரத்துறாங்க. அவங்க பேரை சொல்லி கரெக்டாக பின்னாடியே வந்துட்டாங்க. நமக்கு ஸ்கூலில் 9 மணி நேரம் 4 மணி இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ இவங்க டிடென்ஷன்லாம் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கிறது? இப்போ நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிச்சு ஓடணும். இவங்ககிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சா தான் வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு போனால் தான் ஜாலியாக விளையாட முடியும். அதுக்கு தான் இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம். ஏற்கனவே காலங்காத்தால் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்கூலில் உட்கார வைக்கிறாங்க. இவங்க பத்ததுக்கு டிடென்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆரோ மார்க்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வெண்ட் இருக்குது. இங்கே ஓடிடுவோம். இதுக்கு மேலே அவங்க துரத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஹாபி கேம்லேயும் சொல்லி வச்ச மாதிரி ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இது ஸ்கூலாக வேறு ஏதாவதுன்னு தெரில. கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே லேசரு. அடுத்து என்ன இருக்குது? இங்கே முள்ளாக இருக்குது. உண்மையே இது ஸ்கூல் தானே எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போ. ஓகே, ஐயோ இவனுங்க என்ன சொல்லாமல் இப்படிலாம் வைக்கிறாங்க. ஆனால் முதலே சொல்லியிருந்தாங்க மைல்ஸ் ஜம்ப் ஸ்கேர் இருக்குன்னு. இது டார்ச்சர் ஸ்கூல்னு நினைக்கிறேன். பேருக்கு இந்த மாதிரி கரெக்டாக ரோபோட் தான் வச்சுருக்காங்க டீச்சராக. அதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கன்ஃபார்ம் டார்ச்சர் ஸ்கூலாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ மேலே போய் பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு. இங்கே ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு. இது மெதுவாக இருக்குது, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபேன் எதுக்கு இங்கே ஓட விட்றாங்க? ஓகே, இதையும் தாண்டியாச்சு. இப்போ திருப்பி இன்னொரு வெண்ட்டுக்குள்ளே போவோம். ஓகே, நம்ம இங்கே பேஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு வந்திருக்கோம். பால் தூக்க முடியல, தொடவே முடியல. முதல்ல அதை திருப்பி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேமில் ஆனால் ஒரு விஷயம் குறையா இருக்குது. என்னென்னா சவுண்டே இல்லை எதுக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி சானிட்ரான் துரத்த எல்லாம் சவுண்டே இல்லை. இருந்தாலும் விளையாடுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, அவங்ககிட்ட தப்பிச்சு வந்தாச்சு. இன்னும் துரத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ரூம்குள்ளே போக சொல்லியிருக்காங்க. என்ன ரூமு? பாத்ரூமு. எந்த பக்கம்னா போகிறது? வழியே காணோம். எங்கே போகுதுன்னு ஒன்றும் தெரில. ஓ, இதுக்குள்ளே குதிக்கணுமா? இது ஸ்கூலுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு ஒரு டனல் மாதிரி இருக்குது. அந்த டனலுக்குள்ளே வந்தால் சிவிஹெச்கே வந்துவிட்டோம். எந்த ஸ்கூலில் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க? சரி, அது நமக்கு வேணாம். நம்ம தப்பிச்சிருவோம் இங்கேருந்து முதல்ல. இப்போ இங்கே பைப் மேலே ஏறி ஓடிட்டுருக்கோம். நடந்துட்டு தான் இருக்கோம். அடியிலனா பெரிய பள்ளமே இருக்குது. எவ்வளோ அதுக்கு தோண்டி வச்சுருப்பாங்கன்னு தெரியல. கீழே விழுந்தால் அவ்வளோதான். ஓகே, இப்போ முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும், இதை முடிச்சிடலாம். ஓகே, இதை தாண்டியாச்சு. இப்போ இந்த லேடர் இருக்குது. மேலே ஏறி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பீவேர் த டக்ஸா? வாத்தை பார்த்து எதுக்கு பயப்படணும்? வாத்துன்னு எனக்கு கடிச்சா வைக்க போது. வாத்து கடிக்குமான்னு தெரில. பார்ப்போம். இங்கே வாத்துக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க. எந்த பக்கம் போதும்னு தெரில. இருட்டாக வேறு இருக்குது. ஏதோ ஒரு சவுண்டு. ஐயோ, இதுவாக வாத்தா? இது வாத்து இல்லை, இது வாத்து மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட்டு. அதுவும் கொடூரமான ரோபோட்டு. வாத்துன்னு சொன்னாலுங்க, ஆனால் இப்படி ரோபோட் இருக்குன்னு சொல்லலை. ஓகே, இதுகிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இதுக்கெல்லாம் துரத்தாது. இங்கே தான் ஏணி இருக்குது. மேலே சத்தம் ஏதாவது கேட்குது. அதானே பார்த்தேன். சும்மா போடுறானுங்களா? ஏதோ ஸ்பைக்காக இருக்குது. மாட்டினோம், செத்தோம். மெதுவாக தான் போகணும். ஓகே, இப்போ ஓடிடுவோம். இதோட முடிஞ்சா இன்னொன்று இருக்குது. ஓகே, இதையும் தாண்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கதவு இன்னும் திறக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஒன்று வச்சிடுறாங்க. இந்த கதவை திறக்கிறதுக்குள்ளே பெரும் பாடே பட வேண்டியதாக இருக்குது. போய் முட்டிட்டு நின்னாலும் திறக்க மாட்டேங்குது. போயிட்டு வேணா நின்று குதிச்சாலும் திறக்குது. இன்னும் திறக்க மாட்டேங்குது. ஒரு வழியாக தாண்டி வந்தாச்சு. கதவை திறக்கிறதே இந்த கேமில் பெரிய வேலையாக இருக்கும் போல். ஓகே, இந்த லேசர்லாம் தாண்டி போயிடுவோம். ஓகே, இதை தாண்டியாச்சு. வேறு என்ன? எல்லா கதவும் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயும் வழி இல்லை மேலே. ஓகே, இங்கே ட்ராப்பாக இருக்குது. இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன்.
இப்போ எதுக்கு நான் இங்கே குதிச்சிட்ருக்கேன்னா, இங்கே நடந்தே போகலாம். நடந்து போய் தெரியாமல் கால் பட்டு எதை குத்திடுச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். அதான் குதிச்சு போயிட்டுருக்கேன். இதில் குதிச்சு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஆர்ட் கிளாஸ். ஆர்ட் கிளாஸ்னால் ட்ராயிங்கு அது இதுன்னு இருக்கும். இங்கே என்ன வச்சுருக்காங்களோ. இங்கேயும் கதவு திறக்க மாட்டேங்குது. உள்ளே வந்தாச்சு. அவாய்ட் த மேனிக்வின்ஸ். இந்த பொம்மை கிட்ட போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அது ஆடிட்டு வேறு இருக்குது. நம்ம ஸ்கூலில் டிடென்ஷன் தப்பிக்கலான்னு பார்த்தா இங்கே பொம்மைக்கு டிடென்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க போல். அதுங்களும் ஆடிட்டு இருக்க கோவத்தில். பெயிண்டிங்காக அது ஏதோ பேயை பிடிச்சி வர வச்சுருக்காங்க. சரி, நம்ம இங்கே வந்தாச்சு. இது கிச்சனா என்னது எதுவும் தெரில. எகிரி குதிச்சாச்சு. ஏதோ சேலிங்க்கு வந்திருக்கும். அங்கே ஒரு பிளேயர் போயிட்டுருக்காங்க. லேசரில் சுற்றிட்டுருக்கு. பார்த்து போனோம். நம்மளோட ஸ்பீடாக இருக்குது. ஓகே, இப்போ வேகமாக ஓடிடணும். ஓகே, அதை தாண்டியாச்சு. திருப்பி ஒரு டோரு. இந்த கதவை பார்த்தா தான் பயமாக இருக்குது அந்த டீச்சரோட. ஒரு வழியாக வந்தாச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ கீழே போவோம். திருப்பியும் ஒரு கதவு. இவனுங்க கதை வைக்கிறத பார்த்தா அந்த கேமே கட் பண்ணிட்டு போகணுன்னு தோணுது. அத்தனை கதை வச்சுருக்காங்க. திறக்கவும் முடியல. ஒரு வழியாக தாண்டி வந்தாச்சு. எல்லா பக்கமும் அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே என்ன கேஃபேட்டேரியா? சாப்பிட்றதுக்கு எதாவது தருவாங்களோ? இல்லை, நம்ம டிடென்ஷனில் இருக்கோம். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தர மாட்டாங்க. நம்மளை பிடிக்கிறதுக்கு 4 பேர் வேணால் வருவாங்க. பாருங்கள், சொல்லி வச்ச மாதிரியே ஒரு பேய் வருது. பேய் இல்லை, ரோபோட்டு. இங்கே இருக்க சமைச்சு போடுற ஒரு ரோபோட்டு. அது எதுக்கு நம்மளை துரத்துறது சம்மந்தமே இல்லாமல். இங்கே அதுக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இன்னும் தப்பிக்க போகிறோம். ஓகே, தப்பிச்சாச்சு அவங்கக்கிட்ட இருந்தோம். இப்போ என்ன பெரிய வெண்ட்டாக போகுது இது. எங்கே போய் முடியும்? ஸ்விம்மா? என்ன ட்ரைனேஜ்குள்ளே போய் ஸ்விம் பண்ண சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை. இப்படி தான் போகிற மாதிரி வழி இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஸ்விம் பண்ணிருக்கோமே, எப்படி நமக்கு மூச்சு இருக்குது? சின்ன லாஜிக் மிஸ்டேக். என்ன முடியவே மாட்டேங்குது. இது நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒரு மேலே வந்தாச்சு. எண்டுக்கு வந்துட்டோம். மேலே போனே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம். அப்போனா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. திருப்பி ஒரு டோரு. இவங்க கதவை எதுக்கு தான் இத்தனை வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இது சுத்தமாக திறக்க மாட்டேங்குது. இது கதவு இல்லை போல். அங்கே ஒரு 2 கதவு இருக்குது. இதான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இது கொஞ்சமாக அசையுது. அப்போ இதான் கதவாக இருக்கும். போயிரு போகவே மாட்டேங்குது. சப்பாடா, ஒரு வழியாக தப்பிச்சது. அதை பேய்க்குள்ளேருந்து தப்பிச்சிடலாம் போல. இந்த கதவை தாண்ட முடியல. கெட் டு த பஸ். இங்கே இருக்க பஸ்ஸில் ஏறி போக சொல்கிறாங்க. அப்போ கேம் முடிக்க போகிறோம். இன்னும் நம்ம டேரெக்டாக போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்தா வேலை முடிஞ்சிச்சு. ஆஹா, இந்த மிஸ் நம்ம இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த வழியாக போகணும். இது அந்த வாத்து தானே. இந்த வாத்துக்கு நம்மளை இங்கே வந்து துரத்துது. வாத்துனா கீழே சீவரில் ஏதோ ஒரு நாயம். இங்கே எப்படி இருக்கலாம்? சரி, நம்ம தாண்டி போயிடுவோம். பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே தான் அந்த பஸ்ஸு நிற்கிது. இந்த பஸ்ஸில் ஏறி போயிடலாம். ஆஹா, இது இந்த கெஃபேட்டேரியா இந்த ரோபோட்டு. இந்த பஸ்ஸில் நம்ம ஏறிட்டால் போதும், தப்பிச்சிடலாம். ஓகே, பஸ்ஸில் ஏறியாச்சு. இன்னும் தொல்லை இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு வெளியே போய் பார்க்குறேன். ஜூம் அவுட் பண்ணியாச்சு. என்ன பஸ்ஸு தூக்குது? ஐயோ, தவற போதா? பஸ்ஸை பாருங்க. நம்ம பண்ண வேலைக்கு பஸ்ஸு எப்படி போகுதுன்னு. நம்ம ஸ்கூல் பஸ்னால் ஸ்ட்ரைட்டாக போகும். இந்த ஸ்கூல் பஸ்ஸு தலையில் தான் போகும் போல். பரவாயில்ல, இன்னொன்று எஸ்கேப் ஆகிடுச்சு இந்த இடத்த விட்டு. இருந்தாலும் இந்த வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இது உண்மையாகவே இந்த பஸ் இப்படிலாம் போகாது. அதுக்கு மேலே இந்த 2 பேய் இருந்தனால தான் அது மேலே ஏற்றிட்டு போகல. நான் கூட அந்த பேய் அப்படியே இடிச்சு தள்ளிட்டே போயிடும்னு நினச்சேன். ஆனால் இடிச்சு தள்ளிட்டுலாம் போகல. பஸ்ஸு அதுக்கு மேலே எரிச்சிக்கிச்சு. ஃபுல் மூணாக இருக்குது. பஸ்ஸு வேறு லெவலில் போகுது. ஆனால் இந்த பஸ்ஸு அப்படியே போய் நின்றுட்டா நல்லாயிருக்கும். நிற்காமல் போயிட்டு இருந்துச்சுன்னா போகல, அவ்வளோதான். திருப்பி நம்ம அங்கேருந்து வர வேண்டியது தான். பஸ்ஸு நிற்குமா? நின்றுச்சு. ஆனால் எங்கேயோ போய் நின்றுருக்கே. டோர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே குதிப்போமா? எங்கேயோ குதிச்சிடுவோமா? பரவாயில்ல, குதிச்சாச்சு. நம்ம ஃபினிஷுக்கும் வந்தாச்சு. ஃபினிஷே ஒரு பார்க்கு மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கேம் உண்மையாக நல்லாயிருக்கும். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு விளையாடலாம். மற்றபடி சும்மா ரொம்ப சீரியஸாக இந்த கேம் விளையாட முடியாது. அதெல்லாம் ஃபன் கேம்ஸ் தான். இப்போ நம்ம ஜெயிச்சதுக்காக இந்த கேமோட எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு, அப்புறம் வேகமாக ஓடுறதுக்கெலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் யாரையெல்லாம் இந்த மாதிரி டிடென்ஷன் ஸ்கூலில் இருந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் யாரும் பண்ண மாட்டாங்க.
இருந்தாலும் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பார்த்தவங்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.